வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா EPS 95 திட்டத்தின் கீழே பென்ஷன் பயனாளிகளுக்கு ஒரு 7,000 ரூபாய் பென்ஷன், அது மட்டும் இல்லாமல் 50,000 போனஸ். அதுக்கான பார்ட் 4 வீடியோ தான் இது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 பென்ஷன் பெறத்துக்கு என்னென்ன முக்கிய அறிவிப்பு, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆவணங்கள் தேவைங்க எல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புல என்னென்ன பண்றாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, அதுக்கு என்னென்ன பிளான் வச்சிருக்காங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமுக்கும் வருமானத்திற்கேற்ற செலவு இருப்பதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் தொகை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்கம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எமர்ஜென்சி பர்பஸில் அவங்க வந்து இதை எடுத்து பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ரிஸ்க் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்சூரன்ஸ் வந்து, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரெண்டுமே கவரேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாலிசி வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை வந்து மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1 முதல் வந்து இயக்கத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பென்ஷன் தொகை, அதாவது இந்த ஒரு 50,000 போனஸ் தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது மற்றும் சர்வீஸ் அடிப்படையில் தான் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து EPS 95 திட்டத்தின் கீழே அவங்களோட பங்களிப்பு கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.